ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா நீங்க இப்போ தொடர்ந்து நீங்க நெறைய ஆய்வு விடயங்கள் வெளியிட்டு, அதுலயும் பல பிரமிக்கத்தக்க ஆய்வுகள் நீங்க வெளியிட்டிருக்கீங்க ஐயா. ம். இப்ப அதுலயும் ரொம்ப முக்கியமா ஐயா நம்மளோட வீடியோஸ்லயே 9/11 வீடியோஸ்ல நம்ம வியூவே டோட்டலாவே ஒரு புதிய ஒரு பரிணாமத்துக்கு ஆமா. கொண்டு போயிருக்கு. ம். இப்போ ஐயா அந்த 9/11 வீடியோஸ்லேருந்து நம்ம நெறைய விஷயங்கள சொல்லியிருந்தாலும், ம். நான் ஒரு சில பேருக்கு நம்ம மக்களுக்கு அதில புரிதல் ஏற்படலைங்க ஐயா. ம். ஏன் அப்டின்னா, இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ட்வின் டவர்ஸ்னா என்னன்னே தெரியல. முதல்ல ட்வின் ம். டவர்னா என்ன? ம். அதெல்லாமே அவங்களுக்கு தெரியாதனால, அப்போ 9/11 பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்றதே புரியல. ம். இத காரணமா காமிச்சு சில பேருங்க ஐயா, ம். தமிழின விரோதிகளாக இருக்கக்கூடிய சில பேர் ம். இதெல்லாம் மக்களுக்கு புரியாதவங்க பெரிய அளவுல குழப்பத்த ஏற்படுத்துறாங்க. ம். ஸோ இப்ப அதையெல்லாம் களையிற அளவுலங்கய்யா, இப்ப இந்த 9/11 இதுவ நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ம். அத எங்கருந்து இந்த ஆய்வுகள தொடங்குனீங்க அப்படின்ற போலங்க. ம். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ம். சரி. 2019 ஆகஸ்ட் மாதம் சீனிவாசன்ற தம்பி என்னை சந்திச்சாரு. அப்ப எனக்கு பல விஷயங்கள சொன்னாரு அவரு. என்கிட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்டாரு. ஐயா, நீங்க சொன்னீங்க ட்வின் ஃபிஷ் அப்படின்னீங்க. அது ராவண இந்திரன்னு சொன்னீங்க. அமெரிக்காவுல ட்வின் டவர் இருக்கு. அப்புறம் ராவண இந்திரன் ஏரோப்ளேன் வச்சிருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அங்க ஏரோப்ளேனை விட்டு அத இடிச்சாங்க. அப்ப இதுக்கும் அதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமா? அப்படின்னு தான் என்ன கேள்வி கேட்டார். அதாவது ட்வின் டவர் இடிப்புக்கும் ராவண இந்திரனுக்கும் தொடர்பு இருக்குமான்றதான் அவருடைய கேள்வி. நான் எடுத்தோடனே நான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டேன். இது எப்படி இருக்க முடியும்? மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு இது போடுற மாதிரின்ட்டு. ஆனால் அது 10 செகண்ட் தான் இருந்தது எனக்கு மனசுக்குள்ளார. ஏன்னா உடனே நான் சுதாரிச்சுக்கிட்டேன். அதாவது ட்வின் டவர் இடித்த பிறகு தான் விடுதலை இயக்கங்களாக கருதப்பட்ட பல உலக இயக்கங்கள் எல்லாம் தீவிரவாத இயக்கங்களாக அறிவிக்கப்பட்டன. அது வரைக்கும் விடுதலை புலிகள் விடுதலைக்கான போராளிகளாக இருந்ததை விட்டு அதற்கு பிறகு பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் சித்தரிக்கப்பட்டார்கள். அதை பார்த்த பிறகு தான் ஒருவேளை அது இருக்குமோ, இவர் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குமோ அப்படின்ட்டு தான் நான் ஆய்வு தொடங்கினேன். அப்போ எனக்கு அந்த இது கேட்ட ஒரு பேர் ஸ்ரீனிவாஸ். ஸ்ரீனிவாஸ் ஆகிய விஷ்ணு தானே 12 ராசிகளை உருவாக்குனார். அதில் ஆங்கிலத்தில் பைசிஸ் ஜோடியாக்குன்னு சொல்கிறதும் மீன ராசி என்று சொல்லப்படுறதும் ராவண இந்திரனை குறிக்குதுன்ட்டு நான் நிரூபிச்சிருந்தேன். அதை வச்சு தான் தம்பி ஸ்ரீனிவாஸ் அந்த கேள்வி கேட்டார். அந்த தம்பி ஸ்ரீனிவாஸ் பேர் விஷ்ணுவோட பேர் தான். இதுதான் இறைவனுடைய சித்தத்தால் நடைபெறுதுன்றதை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். அதே போல் தான் ஒவ்வொரு ஆய்வுக்கு பின்னாலேயுமே ஒரு கடவுளின் பெயர் இருக்கும். யாராவது அந்தந்த கடவுள் சார்ந்த பெயர்களை வச்சுருக்கவங்க தான் அதெல்லாம் கேட்குறாங்க. ரைட்டு. உடனே இந்த ஆய்வு நான் தொடங்கினேன். அப்போ அதில் தான் நான் பார்க்கும்போது எத்தனை மாடின்னு பார்த்தேன். 110 மாடிகள் இருக்குது. அதில் ராவணன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு 6 அடி என்னமோ கொஞ்சம் உயரமாக இருக்கும், அவ்வளோதான். இதை விட இப்போ ஒன்று பெருசு, ஒன்று கொஞ்சம் சின்னதுன்ற மாதிரி காமிக்கிறேன். ஆனால் ரெண்டுமே 110 மாடி தான். அப்புறம் ட்வின் டவர்னுடைய இடிப்பை 9/11 ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, இந்த ட்வின் அப்படின்றது இந்த ராவண இந்திரனை தான் குறிக்குதா? அதுக்கு முன்னாலே நினைக்கிறேன் நான், மதிவாணன் ஐயா சொல்லியிருக்காரு, இரட்டர் என்பது இரட்டர் என்ற சொல்லிலிருந்து தான் இரட்டர், ரெட்டர், ராட்டர், மகாராஷ்டர், குயராட்டர், குஜராட்டர்ன்ற மாதிரி பெயர்களும் ரெட்டின்ற பேரும் அதிலிருந்து தான் வந்துச்சுன்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அது இரட்டர்ன்றது யாரை குறிக்குதுன்னு மதிவாணன் ஐயா சொல்லலை. நான் இப்போ அந்த இரட்டர்ன்றதுக்கான குழு இங்கே கிடச்சி போச்சு. இது ராவண இந்திரன் தான் அந்த இரட்டர்கள், ட்வின்ஸ் அப்படின்றது. அப்போ இப்போ ட்வின்ஸுன்னா அந்த 2 கட்டிடங்களும் 11 வாரம் தானே இருக்குது பார்க்குறதுக்கு, 11 மாதிரி இருக்குது. அப்போ இது ராமாயணத்தை குறிக்கிறதுன்றது தெரிஞ்சு போச்சு. இதில் அது ராவண இந்திரனை குறிக்கிற டவர்ஸு, வானலாவிய டவர்ஸு. அது ப்ளூ கலரில் தான் இருக்கும். ப்ளூ கண்ணாடிகள் போட்டது தான் அது ப்ளூ கலரில் இருக்குது. அது இரட்டர் ட்வின்ஸ்னு குறிக்குது. அந்த ட்வின்ஸ் 11 குறிக்கிறதா இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது அப்போ இவங்க அந்த ட்வின் டவர் இடிக்கப்பட்டது ராமாயணத்தினுடைய ஒரு சடங்கு மாதிரி தான் அதை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அப்போ ராமன் என்பது 9. இப்போ 9/11ன்ற விஷயத்தை நான் இப்படி தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் சொன்ன பிறகு தான் சரி, இது ராவணேந்திரன் தான் குறிக்கிறதான்றது 110 மாடிகளை மட்டும் வச்சு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? அதுக்கு இன்னும் கூடுதல் ஆதாரம் நமக்கு வேணும். யூதர்கள் அவங்க செய்கிற இதுக்கு பின்னால் எப்பயுமே ஒரு கூட ஒரு துணை சான்றுகளையும் வச்சுருவாங்க அவங்க.
அந்த துணைச்சான்று ஒன்று அதில் வச்சுருந்தாங்க. எனக்கே வந்து அந்த வீடியோ நான் பண்ணும்போது தான் கடைசி நேரத்தில் தான் அதை நான் பிரமிச்சு ரொம்ப அதை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனேன். அதுலேயே நம்ம இவ்வளோ சொல்லிட்டோம், இது வந்து வானளாவிய டவர்கள், வானத்தில் இருக்கிற அந்த மீனராசி குறிக்கிற மாதிரி இருக்குது, நீல வண்ணத்தில் இருக்குது, 110 மாடிகளை கொண்டதாக இருக்குது. ரெண்டும் கிட்டத்தட்ட 110, ரெண்டுமே 110 மாடிகள் தான். ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது, ராவணனை குறிக்கிற மாதிரி. எல்லாம் சரிதான். ஆனால் இதை மட்டும் வச்சுட்டு சொல்லிட முடியுமா அப்படின்ற கேள்வி எழலாம். ஆனால் வீடியோ முடிக்கிற தருவாயில் தான் எனக்கு திடீர்னு ஒரு இது வந்துச்சு. அந்த WTC உலக வர்த்தக மையம், ட்ரேட் சென்டர், வேர்ல்டு ட்ரேட் சென்டர் உலக வர்த்தக மையம்னு பேர். அது நியூயார்க்கில் இருக்குது. ராவணன் காலத்தில் யாழ்ப்பாணம் தான் உலகத்தினுடைய வர்த்தக மையமாக இருந்தது. அந்த நியூயார்க் அப்படின்னா நியூயார்க் அப்படின்னு பதிக்கப்படுது. அப்போ நியூயார்க்கை யாழ்ப்பாணத்துடைய மறுபிரதியாக தான் வச்சிருப்பாங்க. அதே போல் அதனுடைய நிலத்தின் இயல்புமே அதே போல் தான் இருக்கும். நிறைய நீர், நடுநடுவில் நிலத்தட்டுகளும் இடையிடையே கடலும் ஆக இருக்கிறது. அப்படி தான் யாழ்ப்பாணமும் இருக்கும். அதே போல் அந்த மாதிரி ஒரு இடத்த அவங்க தேர்ந்தெடுத்து அமெரிக்காவில் அங்கே வந்து நியூயார்க் அப்படின்றத யாழ்ப்பாணத்தை குறிக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்கன்றதையும் நான் பார்த்துட்டேன். அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் 7 கட்டிடங்கள் இருந்தன. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கட்டிடங்கள் வந்து ஒரு நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. 1 and 2 தான் இந்த ட்வின் டவர்ஸ். அதுக்கப்புறம் 7வது டவர். அந்த 7வது டவர் தான் 47 மாடிகளை கொண்டது. 47னா கூட்டினீங்கன்னா 11 வந்துடுதா? இது ஒரு குழு. அதில் என்ன வந்து பிரமிக்க வச்சது என்னன்னா, அந்த கட்டிடத்தின் வடிவம், அது கும்பகர்ணனை குறித்த வடிவம். அது ஆச்சுங்களா? எப்படி நான் சொல்கிறேன்னா, அது நீங்கள் சாதாரணமாக லெபார்டரி பவுல் போட்டிங்கன்னு எப்படி போடுவீங்க? இப்படி ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, இப்படி ஒரு சாஞ்ச கோடு போடுவீங்க. இப்படி தான் இருக்குது. கும்பகர்ணன் என்ன, இன்று நாம் கும்பமாக அறியப்படும் ஒன்றை அவர் தான் உருவாக்கினார். அதனால தான் கும்பராசி அவரை குறிக்குது. கும்பத்தை உருவாக்கியர் அவர் என்பதை வரலாற்றில் தக்க வைப்பதற்காகத்தான் திருமால் கும்பராசியை கும்பகர்ணனின் பெயரில் உருவாக்கினார். ஆச்சுங்களா? அந்த கும்பன்றது என்ன? கீழே வந்து குடம், பவுல். அப்போ அந்த கட்டிடத்தை இப்படி பவுல் மாதிரி, அதனுடைய கிரவுண்ட் பிளான் வந்து பவுல் மாதிரி இருக்கும். அந்த 7வது பில்டிங், கும்பகர்ண குறிச்சி பில்டிங், அதனுடைய கிரவுண்ட் பிளான் இது வந்து பவுல் மாதிரியே இருக்கும். அப்படி தான் அதை எழுப்பியிருப்பாங்க. அது இன்னொன்று எனக்கு வந்து ஸ்டன்னிங் ப்ரூஃப் அப்படின்னு என்னென்னா, அது ப்ரௌன் வண்ணத்தில் உள்ளது, மண்ணின் வண்ணத்தில் உள்ளது. மண்கலம். கும்பகர்ணன் முதல்ல கும்பத்தை, இப்போ நம்ம கும்பத்தை வந்து சில்வர் குடத்துலையும் எவர் சில்வர் குடத்துலையும் பித்தளை குடத்துலையும்லாம் நம்ம பண்ணுறோம், வெங்கலத்துலேயும் பண்ணுறோம். ஆனால் இந்த கும்பத்தை முதலாக கும்பகர்ணன் உருவாக்கும் போது மண்கலத்தில் தான் உருவாக்கினார். ஆச்சுங்களா? அதுதான் மங்களகரமானது. மண்கலத்தை ஏந்திய கரங்கள் மங்களகரமானது அப்படின்னு வருது. ஸோ அந்த பில்டிங் நம்பர் 7க்கு இப்போ பில்டிங் 1 and 2 ராவணேந்திரன்னு குறிக்குது. அது எந்த வண்ணத்தில் இருக்குது? ப்ளூ கலரில் இருக்குது. ஏன்னா வானளாவிய கட்டிடங்களவை வானத்தில் உள்ள மீனராசி அது குறிக்குது. கும்பகர்ணன்றது மண்ணில் இருக்குது. இது கும்பத்தை குறிக்கும்படி இருந்ததால் அது மண்கலம் என்பதால் மண்ணின் வண்ணத்தில் அந்த பில்டிங் இருந்தது. அப்போ தான் நான் முடிவு பண்ணிட்டேன், ஆமாம், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இலங்கையின் முருகனின் ஆசீகத்தை குறிக்கும்படி 7 கட்டிடங்கள். அதில் பெரிய கட்டிடங்கள் 3 தான். 1 2 ராவணனையும் இந்திரனையும் குறிப்பவை. 7வது கட்டிடம் 47 மாடிகளை கொண்டது. இது கும்பகர்ணனை குறித்தது. பவுல் வடிவத்தில், அதாவது கும்ப வடிவத்தில் தான் அதை செய்திருப்பார்கள். அது வந்து கும்ப வண்ணத்தில் செய்திருப்பார்கள். அது மீதி இருக்கிற 4 பில்டிங்கும் சாதாரணமான பில்டிங், மற்ற பில்டிங்லாம் இருக்குது. இந்த 3 பில்டிங் தான் பெருசு. இதுதான் WTC 1. ஆச்சுங்களா? அப்போ இதையெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ 9/11னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ 9/11ன்றது வந்து இதோ அந்த நாளில் நடந்ததால் அது 9/11 கிடையாது. அந்த நாளில் அவங்க திட்டமிட்டு நடத்திருக்கிறாங்க. அந்த நாளில் திட்டமிட்டு நடத்திருக்காங்க.
இதை நான் சொன்னேன். இதை சொல்லும்போது எல்லோரும் என் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் நான் இந்த மாதிரி என் விளையாட்டுகள் வந்து யூதர்கள் விளையாடுறாங்கன்றது பல பேருக்கு வந்து அந்த முழு நம்பிக்கை வரல. 75% பேர் என்னுடைய ஃபாலோயர்ஸ் என்னை பின்தொடர்களில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க புரிஞ்சுது, முழுசாக ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் மீதி ஒரு 25% வந்து இன்னுமே ஒரு சந்தேகத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமா, இது என்ன நம்பரை வச்சுக்கிட்டே அவ்வளோலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமே இருந்தது. அந்த குழப்பத்தை தீர்ந்த நாள் என்னென்னா, பாபர் மசூதிக்கு இந்திய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்ன நாள் தான் அந்த நாள். அது 2019 நவம்பர் மாதம் 9ஆம் நாள் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இங்கே நவம்பர் என்பது 11வது மாதம். அது நவம்பர் 9 குறிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஆங்கில மாதம் என்பது 11வது மாதம், தேதி 9ஆம் நாள் ஆச்சுங்களா. அன்றைக்கி சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். இட் இஸ் சப்போஸ் டு பி ஹாலிடே ஃபார் த கோர்ட். இருந்தாலும் அன்றைக்கி அந்த தீர்ப்பை கொடுத்தாங்கன்னா இது அந்த தேதியில் கொடுக்கணுன்றது அவங்களுக்கு ஒரு திட்டம். 9/11 தான் கொடுக்கணுன்ட்டு. அதாவது 2019 என்பது பரசுராமனை குறிக்கிறது. கூட்டினா 3 வரும். பாபர் மசூதி பரசுராமனை குறித்த மசூதி தான். 3 டோம் இருக்கும். அது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், பாபர் தான் பாபர் அப்படின்ட்டு. இப்போ அந்த வருஷத்தில் அந்த வருஷம் வந்து பரசுராமனை குறிக்குது. கொடுக்கப்பட்ட தேதி வந்து நவம்பர் 9, அது 9/11 குறிக்குது வச்சுங்களா. கொடுக்கட்ட நாள் சனிக்கிழமை ஆச்சுங்களா. இது வழக்கமாக நீதித்துறைக்கு விடுமுறை நாள். ஏன் விடுமுறை நாளில் வந்து அந்த தீர்ப்பு கொடுக்கணும்? அதில் இன்னொன்றும் அப்போ என்னுடைய நேயர்கள்லாம் ரொம்ப பார்த்து என்ன ரொம்ப பாராட்டி சொன்னது, ஐயா ஜட்ஜி 10:30 மணிக்கெலாம் வந்துட்டாரு, ஆனால் காஃபி குடிச்சிட்டு வரேன்னு போயிட்டு 11 மணிக்கு தான் ஏன் தீர்ப்பு சொன்னாங்க. அந்த 11 யாரை குறிக்குது? ராவணேந்தரில் குறிக்குது ஆச்சுங்களா. அதில் இன்னொன்று என்னென்னா, 5 ஏக்கர் நிலம் முஸ்லீம்களுக்காக ஒதுக்கியிருந்தாங்க. ஏன்னா மகாபாரத்தில் வந்து இருந்தால் அரபிக்கு ஓடுறாங்க, அதில் இருந்தால் இஸ்லாம் வருதுன்னெலாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. மலை மக்கள் எல்லாம் முஸ்லீம் தான் அதுன்ட்டு. ஆனால் 5 ஏக்கர் நிலம் மசூதி கட்டிக்கிறதுக்காக இவங்க ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. அந்த சடங்கிற்காக, அதாவது தீர்ப்பு வந்ததை குறிக்கும்படியும் 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டுமே அப்படின்றதாலையும் கேரளாவின் ஒரு முஸ்லீம் பெண் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார். ஃபாத்திமான்னு பேர். ஃபாத்திமான்றது வந்து முருகனின் தத்துவார்த்த மனைவி சரஸ்வதி தான் அங்கே குறிக்குது. வாத்திமா ஃபாத்திமா, வாத்தினா வாத்தியார் தானே, சரஸ்வதியை குறிக்கும். அப்போ அந்த இஸ்லாத்தில் அவர்களுக்கு அந்த இஸ்லாமியர்களுக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுத்ததை அதுக்கு ஈடாக ஒரு பெண்ணின் உயிரை அவங்க பலி கொண்டார்கள் பிராமணர்கள். அதையும் நாம் அங்கே கருத்தில் கொள்ளணும். ஆக அமெரிக்காவின் 9/11 ஆரம்பித்து அதை வச்சு நான் தொடர்ந்த இந்த எண் ஆராய்ச்சிகள் எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நிரூபித்தது. இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் பாபர் மசூதி தீர்ப்பின் போது அதே 9/11 அன்று 11 மணிக்கு தீர்ப்பை வழங்கி நான் கண்டு சொன்னதெல்லாம் உண்மை என்பதை 100%, ஏன் 1000% ஊர்ஜிதம் செய்து விட்டார்கள். இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதிலெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் சந்தேகப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளவையும் நாம் டிகோட் பண்ணி சொல்லியிருக்கோம். அவன் கொலை செஞ்ச பெண்ணும் கூட ஃபாத்திமா, அது வாத்திமா அப்படின்றது. முருகன் வந்து இஸ்லாத்தில் அல் கதிர் கதிர்வேலன், அல் கதிர் தான் அல் கிதிர் அப்படின்ட்டு பச்சை நிறத்தில் இருப்பார். கதிர்காமத்து பக்கத்துலேயே, கதிர்காமத்தில் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கோயில் இருக்குது, முஸ்லீம் கோயில் இருக்குது. அது அல் கிதிர் கோயில் இருக்குது. அல் கிதிர் கோயில் இருக்குது. அது முருகனை குறித்த கோயில் தான் அது. அப்போ இஸ்லாம் வந்துச்சிங்களா, அங்கே முருகன் வந்துட்டாரா. அவருடைய தத்துவார்த்த மனைவி, அவர் வாத்தியார் தானே, ஆனால் அவங்க மனைவி வாத்திமா தானே. கல்விக்கான அரசி யார்? சரஸ்வதி தானே, அவள் வாத்திமா தானே. அதனால தான் மசூதிக்கு இழப்பீடாக 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்த பிராமணர்கள் IIT சென்னையில்
ஃபாத்திமாவின் உயிரை வாங்கி கொண்டார்கள். இதை நான் வந்து பிகில் படத்தையும் நான் தொடர்புபடுத்தி ஐஐடியில் இருந்த சுதர்சனம் என்ற ப்ரொஃபஸரையும் நான் தொடர்புபடுத்தி பேசியிருந்திருப்பேன். இந்த பெண்ணையும் இந்த ஃபாத்திமாவையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியவர் வந்து அந்த சுதர்சன் என்ற ப்ரொஃபஸர் தான், ஐஐடி பிராமண ப்ரொஃபஸர். எல்லாம் திட்டமிட்டு தான் நடந்தது. அந்த பெண் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் இருந்ததுன்றத அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த டிப்ரெஷனை திட்டமிட்டு உருவாக்குறாங்க. ஏன்னா இது கொலைன்னு தெரியக்கூடாது. அதனால் அந்த பொண்ணுக்கு டிப்ரெஷன் இருக்கிற மாதிரி சுதர்ஷன்ற ப்ரொஃபஸரை விட்டு அந்த பெண்ணுக்கு வந்து உளவியல் நெருக்கடியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களே கொண்டு போட்டுட்டு அது தற்கொலைன்னு கட்டினாங்க. ஆச்சா, இதையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்படித்தான் நான் முதல்ல யூதர்கள் எப்படி இந்த எண் விளையாட்டை விளையாடுகிறார்கள் என்பதை நான் கண்டுபிடிச்சேன். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். சகுனின்னா 6, பஞ்சபாண்டியவர் 5 குறிக்கும், ஆசீவகம் 7 குறிக்கும். அதனால தான் வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் 7 கட்டிடங்கள் இருந்தன. இப்போ ஆசீவகத்தையும் விட்டு வைக்கல. அதில் 7வது கட்டிடம் வந்து கும்பகர்ணன். கும்பம்ன்றது ஃபெர்டிலிட்டி இல்லையா, அது முருகனுடைய ஃபெர்டிலிட்டியோட சம்மந்தப்படுது. முருகன்னா ஆசீவகம். அந்த கட்டடத்துக்கு வந்து நம்பர் கொடுக்குறத கூட எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனால் அவங்க மாட்ட வச்சு தான் அந்த கட்டடம் தான். ஏன்னா இது முதல்ல யாருமே ஒப்பலை. இது வந்து இன்சைட் ஜாப்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது யூதர்களே செஞ்சது தான், கவர்மெண்ட்டே செஞ்சது தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்கள காட்டி கொடுத்தது பில்டிங் நம்பர் 7 தான். ஏன்னா இது 2 உயரமாக இருந்துச்சு, ஏரோப்ளைன் விட்டு தாக்கின மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க, அது ரைட்டு. ஆனால் பில்டிங் நம்பர் 7 எப்படி இடிஞ்சதுன்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அது மற்ற பில்டிங் கூட கொஞ்சம் மட்டமாக இருந்தது. அதை சுற்றி மற்ற பில்டிங்லாம் உயரமாக வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அது மேலே எந்த ஏரோப்ளைனும் மோதவும் முடியாது. அது எப்படா இடிஞ்சு விழுந்ததுன்னு கேட்கும்போது தான் அதுக்கு தான் அவங்களால பதில் சொல்ல முடியல. அவங்களுக்கு என்னென்னா ராமாயண நாயகர்கள் 3 பேரையுமே சிம்பாலிக்காக அழிக்கணும். ராவணேந்திரனை குறிக்கிற ட்வின் டவரை அழித்தாங்க. அதுக்கப்புறம் கும்பகர்ணனை குறிக்கிற 47 மாடி கட்டிடத்தையும் கும்ப வடிவில் இருந்த கட்டிடத்தையும் அவங்க வந்து இடிக்கிறாங்க. ஆனால் இது மேலே ஏரோப்ளைன் மோதவும் முடியாது, சுற்றிலும் பில்டிங். இது எப்படி இடிஞ்சுது? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்னிச்சர்லாம் எரிஞ்சு போச்சு, பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் இந்த மாதிரி இதாக எடுத்ததால ஃபர்னிச்சர் எரிஞ்சிட்டு அதனால் கட்டடம் சரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அது அப்படியே அது எப்படி கட்டிடங்களை எப்படி இடித்து தரைமட்டமாக்குறாங்களோ அந்த டெக்னிக்கல் தான் அதை இடிச்சிருக்கிறாங்க. கிராவிட்டி ஸ்பீடில் தான் இடிஞ்சிருக்குது. இது ஃப்ரீ ஃபாலிங் டைமில் தான் அது இடிஞ்சிருக்கு. ஃப்ரீ ஃபாலிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க இடிக்க வைக்கும் போதெல்லாம் அந்த ஃப்ரீ ஃபாலிங் எப்படின்னு அந்த ஒரு கல்லை போட்டிங்கன்னா அந்த கல் எப்படி தரைக்கு வருமோ அதே வேகத்தில் அந்த பில்டிங் இறங்கி கீழே நொறுங்கி இருக்குது. ஃப்ரீ ஃபாலிங் டைமில் குடிஞ்சிருக்குது. இது வந்து சாதாரணமாலாம் இடியாது இப்படி. அதனால் எப்படி அது இன்னும் ஒன்று, ஃபர்னிச்சர் எரிஞ்சும் இது வரைக்கும் எந்த பில்டிங்கும் கீழே விழுந்ததா உலக வரலாற்றில் ஒரு சான்று கூட கிடையாது. அதில் தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்க செஞ்சிட்டாங்க. ஆனால் அதன் மேல் எந்த ஏரோப்ளேனும் மோதவில்லை. ஆனால் இது எப்படி சரிஞ்சு விழுந்தது அப்படின்ற கேள்விக்கு தான் யூதர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆக இப்படித்தான் நான் வந்து யூதர்கள் வந்து முதலாக எப்படி இந்த எண் விளையாட்டுகளை விளையாடுறாங்க ஆச்சுங்களா. நான் ஒன்று சொல்கிறேன், அந்த எண் விளையாட்டுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, கெடிலம் ஆற்றில் 2022ஆம் ஆண்டில் கடலூருக்கு அருகில் கெடிலம் ஆற்றில் ஒரு குட்டையில் 7 பெண்கள், முருகனின் சப்தகன்னிகளை குறிக்கும்படி 7 பெண்கள் குட்டையிலே விழுந்து மாண்டார்கள். இதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் ஒரு சடங்கு கொலை தான். அது எப்படி சடங்குன்னு சொல்கிறேன்? 2022 வருஷம் ஜூன் மாதம் 6வது மாதம் 6ஆம் தேதி அவங்க இறந்ததாக டிக்ளேர் பண்ண வந்து 6ஆம் தேதி வச்சுங்களா. 6ஆம் தேதி. அப்போ 666 அப்படின்றது முருகனை குறிக்கும் தான், மும்மூர்த்தி முருகன் தான். 666 அதான் 666ன்னு சொல்லுவாங்க. சாத்தான்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவர் சாத்தனார், சாஸ்தா, வணிகம் செய்தவர். ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, சாத்தான் சைத்தான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது என்ன சொல்கிறீங்க? 2022ஆம் ஆண்டு
ஜூன் மாதம் 2022 கூட்டினீங்கன்னா 6 வரும். ஜூன் மாதம் 6வது மாதம் 6ஆம் தேதி எப்படி 7 பேர், இதெல்லாம் முருகனை குறிக்குது. பெண்கள் 7 பேர், எல்லாமே பெண்கள் 7 பேர், அதுவும் சிறு பெண்கள் தான், கன்னி பெண்கள் தான் பெரும்பாலும் 7 பேர். அப்போ சப்த மாதாக்களையே பலி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை வச்சு உறுதியாயிடுச்சா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சான்றுகள் உள்ளன. இது முக்கியமான ஒரு சான்றாக நான் சொல்கிறேன். அப்போ அந்த எண் விளையாட்டை வந்து யூதர்கள் விளையாடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அப்போ 9/11 யாவையும் சொல்கிறான்னா இப்படி அதை குறிக்கணுன்றதுக்காகவே அந்த தேதியில் செப்டம்பர் 11ஆம் தேதி திட்டமிட்டு இடிச்சிருக்கிறாங்க. அது இடிச்ச ஆண்டு என்ன? 2001. கூட்டினா 3 வரும். இங்கேயுமே 2019 பாபர் மசூதிக்கு தீர்ப்பு சொன்னாங்கன்னு சொல்கிறேன். 2019 கூட்டினாலும் 3 தான் வரும். பரசுராமன் கம் ராமன் அப்படி வருது. எவ்வளவு திட்டம் பாருங்க இதெல்லாம். இப்படித்தான் நான் வந்து எண் விளையாட்டு நான் வந்து கண்டுபிடிச்சேன். அதுக்கு தொடக்கப்புள்ளி வச்சவர் விஷ்ணுவின் பெயர் கொண்ட ஸ்ரீனிவாஸ் என்பவர். ஐயா, இப்போது ட்வின் டவரை வந்து இடித்தது வந்து ஒசாமா பின் லேடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒசாமா பின் லேடன், இப்போ இந்த அல்கொய்தா இதெல்லாம் என்னங்க ஐயா? நான் அதை ஏற்கனவே என்னுடைய விடயத்தில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஒசாமான்னா அரபிக் லாங்குவேஜில் வந்து சிங்கத்தை குறிக்கும். சிங்கம் யாரை குறிக்கும்? யூதனை குறிக்கும். வச்சிங்களா? பின் லேடன், பின்னுன்னா நீங்கள் வந்து ஒரு பெட்டியை குறிக்கும், பெட்டி அல்லது வண்டியை குறிக்கும். ஆச்சுங்களா? அங்கே ஒசாமா பின் லேடன்னா லேடனின் மகனான ஒசாமான்னு அர்த்தம். பின் அப்படின்னா என்ன? இப்போ நான் என் பேர் பாண்டியன் ஆச்சா, வேலாயுதம் பின் பாண்டியன்னு வரணும். இஸ்லாமிக்கு முறையில் எனக்கு பேர் வச்சாங்கன்னா வேலாயுதம் பின் பாண்டியன் அப்படின்னு தான் எனக்கு வரணும். அதாவது முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக்ன்ற மாதிரி. அதாவது வேலாயுதத்தின் மகன் பாண்டியன் வரும். அதாவது வேலாயுதம் மகன் பாண்டியன் அப்படி தான் வரணும். அதே போல் தான் ஒசாமா பின் லேடன் அப்படின்னா லேடனின் மகன் ஒசாமான்னு அங்கே வரணும். ஆனால் அது கிடையாது. அது அப்படி வர்ற மாதிரி அவங்க பேர் வச்சுருந்தா கூட இங்கே ஒசாமா என்பது சிங்கத்தை குறிக்கும் அரபிக்கு மொழியில், பின் என்பது வண்டியை குறிக்கும், லேடன் என்பது பொதியேற்றப்பட்ட, த லாரி லேடன் வித் வுட்ஸ், த லாரி லேடன் வித் கிரானைட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேடன் என்பது பொதியேற்றப்பட்ட, பின் என்பது வண்டியையும் குறிக்கும். நீங்கள் தேடி பார்க்கலாம். நீங்கள் போட்டிங்கன்னா பின் என்பது, நீங்கள் வந்து சாதாரணமாக இதில் போட்டிங்களா, இந்த அலுவலகத்தில் போச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு பின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சாவி போட்டு பூட்டி எடுத்து அதில் பொருள்லாம் வைப்பீங்க, எடுத்துக்கோங்க, ஒரு பின் ஆச்சுங்களா. அதுவுமே ஒரு பின் தான். அது வந்து ஒரு கொள்கலன்ற மாதிரி. டஸ்ட்பின் அப்படின்னு, டஸ்ட்பின் அதை நீங்கள் சொல்கிறீங்க, ரைட், சரியாக சொன்னீங்க. அதே போல் பின்ன்றதுக்கு வண்டின்ற ஒரு பொருளும் இருக்குது இல்லையா? அது ஒரு கண்டெய்னர், வெசல், வெசல்னாவும் வந்து கப்பலையும் குறிக்கும் பாருங்கள் இல்லையா? அது மாதிரி பின்ன வண்டி. அப்போ புதியேற்றப்பட்ட வண்டியை ஓட்டிய சிங்கம். சிங்கம் யாரு? யூதன். அப்போ ஏரோப்ளேனால் தானே அடிக்கிறாங்க. அப்போ புதியேற்றப்பட்ட வண்டியை ஓட்டிய சிங்கம் என்பதை யூதன் தான் அதை ஓட்டிட்டு போனா. அவங்களே சொல்லிவிட்டாங்க. இதுதான் டீகோட் பண்ணுறது. அவங்க உண்மையை எப்படி மறைச்சி சொல்லுவாங்க, அவங்களுடைய எப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது 2-3 வருஷம். அதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது அப்போ அவங்க எப்படிலாம் யோசிக்கிறேன், எப்படிலாம் பேர் வைக்கிறேன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதனால தான் அவங்கள எல்லாம் டக்குன்னு எல்லாம் டீகோட் பண்ண முடியுது. ஸோ பொதியேற்றப்பட்ட வண்டியை ஓட்டிய சிங்கம் அதான் ஒசாமா பின் லேடன். ஒசாமா பின் லேடன் ஒருத்தன் கிடையாது. வச்சிங்களா? அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அல் கொய்தான்னு சொன்னீங்க. அது கைதான்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க. அல் என்றால் இல்லை, கைதா என்றால் கைது செய்ய முடியாதவன் என்று பெயர். ஏன்னா அவன் இல்லாத மனுஷன். ஒசாமா பின் லேடன் ஒருத்தன் கிடையாது. அப்படி ஒருத்தனை காமிப்பாங்க, அவன் பேட்டி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, அவன் இங்கே உட்காந்துட்டு இருப்பான் ஒரு ஆள். அவன் ஹீ இஸ் நாட் நேம்ட் அஸ் வெல். அவன் வந்து அது மாதிரி ஒரு ஆள் தாடி வச்சு விட்டு ஒருத்தனை உருவாக்கிட்டுட்டு அவனை அப்பப்போ காமிச்சிட்டு அல் கொய்தா இருக்குதுன்ற மாதிரி. அல் கொய்தான்ற ஒரு அமைப்பும் கிடையாது, ஒசாமா பின் லேடன்ற அதனுடைய லீடரும் கிடையாது.
இதெல்லாம் போகஸ். அல் கைதா, கைது செய்ய முடியாதவன். அவன் கடைசி வரைக்கும் கைது பண்ணல. கடைசியில் எங்கே, ஆப்கானிஸ்தானத்தில் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியும் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லியும், அதுக்கப்புறம் அவங்க பரியல் கொடுத்தாங்க அவனுக்கு. எதுக்கு பரியல்? இஸ்லாமியர்களை மண்ணில் தானே புதைக்கணும். ஏன்னா போச்சுன்னா நாளைக்கு நீங்கள் தோண்டி எடுத்து நீங்கள் அவங்க சொல்கிற அந்த லீனியேஜ் இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜீன் ஆராய்ச்சி பண்ணிடுவீங்க இல்லையா? ஆச்சா, அது செய்யக்கூடாது. அதனால் கடலில் போட்டால் மீன் தின்ட்டு போயிடும். ஓகே, முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி கடலில் அந்த இல்லாத ஆசாமியை அவர்கள் முடித்து, அவர் கதையை முடித்து விட்டார்கள். அந்த கதையும் முடிஞ்சு போச்சு. ஐயா, இப்போ ஒசாமா பின் லேடனை வச்சு இடிச்சாங்க அப்படின்றது சொல்லப்பட்டது. நீங்க அது இப்போ டீகோட் பண்ணி அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே போல இப்போ ஃப்ளைட்ல தான் இடிச்சதாகவும், அப்போ ஃப்ளைட்ன்றது யாரோட சிம்பாலிசம், அதுக்கப்புறமா ராவணனை 11ன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ராவணனுக்கு எப்படி 11ன்னு சொல்லிட்டு வருது? அதே போல 9 அப்படின்றது ராமன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ராமனுக்கு எப்படி 9ன்றது வருது? இது பத்தி கொஞ்சம் ஓகே ஓகே. நம்ம ஸ்ரீனிவாஸ் என்ன சொன்னார்னா, ட்வின் ஃபிஷ்ன்றத மீன ராசின்றது ராவணேந்திரனை குறிக்கும்ட்டு நான் ஏற்கனவே போட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாலே நான் போட்டிருந்தேன். அதை தான் அவர் பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்க ட்வின் ஃபிஷ்ன்னு சொன்னீங்க, அது ராவணேந்திரனை குறிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் முன்னால் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ராவண இந்திரனில் ட்வின்ஸ் அப்படின்றது, ட்வின்ஸ்னால் 11 நம்பருமே ட்வின்ஸை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் 1 1ன்னு போட்டிருக்குது. அதனால் இந்த 11 நம்பரை ராவணேந்திரனை குறிக்கிற சிம்பாலிசமாக அவங்க வச்சுக்கிட்டாங்க. 11 அப்படின்னு அவங்கள குறிக்கும். சரி, ராமனுக்கு எப்படி 9ன்னு வந்துச்சு அப்படின்னா, விஷ்ணுவின் அவதாரமாக ராமனை சொல்கிறாங்க. நம்பர் 1 அது வச்சிங்களா? சரி, அடுத்தது ராமன் அலி. அது பெரும்பாலும் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயந்தான். ராமன் ஒரு அலி, அதாவது திருநங்கைன்னு சொல்லலாம். ஏன்னா அலின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இப்போ திருநங்கைன்னு சொல்லிக்கலாம். அல் ப்ளஸ் இ, அதுதான் அலின்னு வருது. அதுக்குரிய அர்த்தம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. பெண் ஆனால் பெண் அல்ல, பெண் போல் இருப்பவள் பெண் அல்ல அப்படின்றதான் அதுக்குரிய அர்த்தம். அப்போ அவனுக்கு நாம் அலிகளை 9ன்னு தான் நம்ம அழைக்கிறது வழக்கமாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த 9ன்றது வருது. பிராமணர்களே ராமனுடைய பிறந்த தேதி நவமின்னு சொல்லுவாங்களா? ராமனின் பிறந்த தேதியை நவமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் ராமனுக்கு 9ன்ற பேர். அவங்களே யூதர்களே கொடுத்த நம்பர் தான். நாமளாக கொடுத்த அந்த நம்பரில் அவன் தானே கொடுத்தான். நம்பரு 9ன்றது ராமனை குறிச்சது. இப்படி தான் வந்துச்சு. இதான் அப்படி வந்துச்சு. ஏன் ஏரோப்ளைன் வச்சு அந்த பில்டிங் உடைச்சாங்கன்னா, ஏன்னா அது 2 ராவணேந்திரனை குறிக்குது. ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சவங்க ராவணேந்திரர்கள். அது ராமாயணத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கான் இல்லையா? சீதையை கடத்தும் போது புஷ்பக விமானத்தில் வந்தாங்கன்னா, புஷ்பக விமானம்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அது அஃப்கோர்ஸ் அதை பறவை மாதிரி பறந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா? அது புல்வகை விமானம்னு சொல்கிறது. புல்வகைன்னா பறவையை தான் குறிக்கும். அதை தான் இவங்க புஷ்பகம்ட்டானுவர். ஏன்னா தாமரையினுடைய புஷ்பம் தானே அது. தாமரையுடைய தண்டு ஓட்டையாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. சாமந்தி பூ பார்த்தீங்கன்னா தண்டு ஓட்டையாக இருக்கும், உள்ளார ஓட்டையாக இருக்கும். அப்போ அதுவுமே புல் வகை தான். புல்லுன்னா உள்ளார ஓட்டையாக இருக்கிறது தான் புல். பறவைகளுக்குமே அதனுடைய எலும்புகள் பறக்கும்போது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்காக பறவைகளுடைய அந்த எலும்புகள் எல்லாம் ஓட்டையாக தான் இருக்கும் உள்ளார. இப்படி நம்ம பேம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது புல் வகை தானே, உறுதியாக இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப உறுதி ஆச்சா. முருங்கை மரம் திடகாத்திரமாக இருக்கா, படுக்குன்னு ஒடிச்சிக்கும். ஆனால் மூங்கில் புல் வகை தானே, அது உள்ளார ஓட்டையாக இருக்கா, ஆனால் உறுதியாக இருக்குது பார்த்தீங்களா? அதே போல தான் பறவைகளுடைய எலும்பும் வெயிட் இல்லாமல் ஓட்டையாக இருக்கிற இது. அதனால தான் அதுக்கு புல் வகைன்னு பேர். அதனால தான் புல் வகைன்றது புல்லுன்னா பறவை தான், புல்லுனாவே பறவை தான். ஏன்னா அந்த மாதிரி புல் போன்ற எலும்புகளாலான பறவைகளுக்கு புல்லுன்னே பேர். அதான் புல் வகைன்றதான் புஷ்பக அப்படின்ட்டானோ, புஷ்பக அப்படின்ட்டானோ. புஷ்பம்ன்றதுமே அதுவும் அப்புறம் இப்போ இதுக்கும் இதாக அப்படின்றது. நாம் என்ன பண்ணிட்டான், சில படத்தில் காமிப்போம், மலராலே சித்தரிச்சிருப்பாங்க அந்த அந்த விமானத்தை. யோகோ அதெல்லாம் இல்லையா, அது பறவை போன்ற விமானம். இப்போ இருக்கிற ப்ரொப்பல்லர் ஜெட் விமானம் எல்லாம் பறவை போன்று தான் இருக்குது. 2 ரெக்க இருக்கா இல்லையா அதுக்கு, இல்லையா?
அதுவும் புல் வகை தான், அதுவும் புஷ்பக விமானம் தான். இன்றைக்கி இருக்கிற ஏர்கிராஃப்டும் புஷ்பக விமானம் தான். அதனால் அந்த விமானத்தை ராவண இந்தர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள். கார் கண்டுபிடிச்சது, புல்லட் போன்ற அந்த வாகனங்களை கண்டுபிடிச்சதெல்லாம், பெட்ரோல் வாகனங்களை கண்டுபிடிச்சதெல்லாம் ராவணேந்தர்கள் தான். அதுக்கு இன்னொன்று வந்து இப்போ நம்ம சமீபத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம், மலேசியாவினுடைய பெட்ரோனாஸ் டவர், அதுவுமே 2 தானே ராவணேந்தர்னு குறிக்கிற மாதிரி தானே அது. பெட்ரோனாஸ் டவர், அது ஏன் பெட்ரோனாஸ் டவர்னு என் பேர் வருது? இப்படி தான் ரகசியமாக வைப்பாங்க. ஏன்னா ராவண இந்தர்கள் சிந்துவெளியையும் சேர்ந்து அரசாண்டார்கள். அதனால தான் அங்கே வந்து ராஜபுத்திரர்களும்பாங்க. அங்கே ராஜ்புட்ஸ் புரியுதா உங்களுக்கு? சிந்துவெளி பகுதியில் ராஜ்புட்ஸ், ராஜபுத்திரர்கள். அப்படின்னா ராவணனுடைய புத்திரர்கள் அங்கே ஆண்டிருக்கிறாங்க, அதான் அங்கே அர்த்தம் ராஜ்புட்ஸ். அப்போ சிந்துவெளியை அரசாண்டிருக்காங்க. சிந்துவெளி அரசாளுகின்ற போது பெர்ஷியாவும் அவங்களுடைய கைவசம் தான் இருந்தது. அந்த பெர்ஷியா தான் இன்னைக்கு ஈரான். ஈர் ஆன், 2 ஆண்கள், ஈரான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அந்த பேர் வச்சது, முன்ன பெர்ஷியான்னு அழைக்கப்பட்டது. பெரு ஆசியா பெர்ஷியான் இருந்திருக்கும், அப்படிதான் இருந்திருக்கும். அப்போ ஈரான் அப்படின்னு பேர் வச்சாங்க. அங்கே தானே எண்ணெய் கிடைக்குது. அப்போ ராவணன் காலத்திலேயே எண்ணெய் எடுக்கப்பட்டு விட்டது, பெட்ரோல் எடுக்கப்பட்டு விட்டது. அதனால் பெட்ரோல் கார்களையும் பைக்குகளையும் விமானங்களையும் செய்திருக்கிறார்கள். அதில் இன்னொன்று சமீபத்தில் நாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் பேசிகிட்டு இருந்தோம், கிருஷ்ணா ஆயில். கிருஷ்ணா ஆயில் வந்து கிருஷ்ணனுடைய ராக்கெட்டுகளும் பயன்படுத்தியிருக்கிறார். ஏன்னா ஒருவேளை கிருஷ்ணா ஆயில் வந்து அவர் தான் கண்டுபிடிச்சதாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னால் பெட்ரோல் கண்டுபிடிச்சிருப்பாங்க, கிருஷ்ணாவில் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கலாம், அதாவது பிரித்தெடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம். கிருஷ்ணன் அதை பிரித்து எடுத்ததால் தான் இப்போ அதில் வந்து ப்ளூ கலர் கலந்து எடுப்பாங்க. இது வந்து வரலாறு தக்க வைக்கிறது தான். அது வந்து கவர்மெண்ட் ரேஷனில் கொடுக்குறதுன்றதுக்கு வந்து யாரும் ஏமாற்றக்கூடாதுன்றது ப்ளூ கலர் கலந்து தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் கிருஷ்ணாவுக்கு கொஞ்சம் ப்ளூ டிஞ்ச் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு அடிட்டிவ்ஸ் கலக்கிறாங்க, அது கிருஷ்ணனை குறிக்கிறதுக்கு தான். அது கிட்டத்தட்ட ஐயா நீல கலர் கூட இல்லாம ஒரு நீலம் கலந்த ஒரு கிரீன் போல இருக்கும் ஐயா, பச்சை போல. அந்த கலருக்கு வந்து டீல் அப்படின்னு சொல்லிட்டு டீல். டீல். ஏன்னா கிருஷ்ணன் வந்து ப்ளூ, விவசாயமும் பண்ணாரு. அப்போ அது ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி டீல் கலர்ல எந்த அளவுக்கு யூதர்கள் வந்து வரலாறு தக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா? நமக்கு இதுதான் ரொம்ப சுலபமாக்கிடுது, டீகோட்லாம் ரொம்ப சுலபமாகிடுது. அவங்க இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்களே எல்லாரும் நம்மளை இது ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாரும் வேணும்னே அவங்க நடிக்கிறானுங்க. இவ்வளோ ஆதாரம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், யார் நம்மளை மறுக்க முடியும்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதாவது ராவண இந்தர்களில் விமானம் கண்டுபிடித்தார்கள் என்ற உண்மையை அது ராமாயணத்திலையும் சொல்கிறாங்க. விமானத்தில் வந்து தான் சேதியை கடத்திட்டு போனாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த உண்மையை அவங்களே சொல்லிட்டாங்க. எனக்கு வியப்பாக இருக்குது, இது எப்படிலாம் எப்படி சொன்னாங்கன்ட்டு. ஆனால் இப்படி சொல்லிட்டாங்க. அப்போ விமானத்தை கண்டவர் ராவண இந்தர்கள். அப்போ விமானம் ஒன்று இருந்து என்னென்ன மாதிரி விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் நம்மகிட்ட இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்துங்க. அதனால தானே ஐயா ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. இங்கேயும் இவங்க ட்வின்ஸ் ராவண இந்திரன் கண்டுபிடிச்சது தான் அங்கே ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க சொல்கிறாங்க. வச்சுங்களா? அவங்களுடைய தொடக்க கால விமானத்தை தான் ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தாங்க. ஆனால் அவங்க இடத்துல ஜெட் என்ஜின் வரைக்கும் போயிட்டாங்க ராவண இந்தர்கள். ஏன் ராக்கெட்டே அவங்க விட்டாங்க. அதனால தான் அப்போலோ ராக்கெட் வந்துச்சு. அப்போலோன்றது வந்து ராவண இந்திரன் குறிக்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போலோ அதாவது முருகனுக்கு வந்து போட்டியாளர்கள் யார்? ராவண இந்திரன். அப்போலோன்னா ராவண இந்திரனை தான் குறிக்கும். அதனால தான் அப்போலோ ராக்கெட்டு வந்து அப்போலோ 11, அதில் பார்த்தீங்களா அப்போலோ 11, அதான் நிலவில் இறங்கினதா இவங்க கதை கட்டுனது. அப்போ முதல் ராக்கெட்டை விட்டவர்களும் ராவண இந்திரர்கள் தான். அதாவது ஒரு பிரிமிட்டிவ் ராக்கெட் பூமியை மட்டும் சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சு அது. ஆச்சா? அப்போ கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிக்கப்படலை, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இருந்துச்சு. ஏன்னா நான் முன்னால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ராவண இந்தர்கள் வந்து 2G டெலிஃபோன் அவர் தான் உருவாக்குனாங்கன்னு. அதாவது வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷனை முதல்ல கொண்டு வந்தவங்க அவங்க தான். அதுதான் திஸ் இஸ் கால்டு 2G. அதுக்கப்புறம் 3Gன்றது வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ப்ளஸ் எஸ்எம்எஸ் டிரான்ஸ்மிஷன், ஒரு டிஸ்பிளே இருக்கும், அதுதான் கிருஷ்ணன் கொண்டு வந்து நான் சொன்னேன். 4Gன்றது வந்து எல்சிடி கிறிஸ்டல் டிஸ்பிளேயோட இப்போ நம்ம 4G டெலிஃபோன் வந்து அந்த காலத்திலே இருந்தது, விஷ்ணு காலத்தில் இருந்தது நான் சொல்லியிருக்கேன். வச்சுங்களா? அப்போ வந்து ராவண இந்தர்கள் ஏரோப்ளைன், ஜெட் என்ஜின், ராக்கெட், ஏரோப்ளைன் எல்லாம், ப்ரொப்பல்லர் பிளேன் எல்லாமே கண்டுபிடிச்சவங்க அவங்க தான். ஏரோப்ளைனை வந்து ராவண இந்தர் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் அந்த ட்வின் டவர்ஸையே
ஏரோப்ளேனை வச்சு அடித்த மாதிரி அவங்க வந்து ஒரு உண்மையிலே ஏரோப்ளேனை வச்சு அடித்தாங்களான்றது இன்னுமே ஒரு டவுட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இடிஞ்ச விதம், ஏன்னா ஏரோப்ளேன் இடிஞ்சு அது விழாது, அதெல்லாம் நிரூபிச்சிட்டாங்க. ஏரோப்ளேன் மோதுறதால பில்டிங் அந்த மாதிரி அப்படியே சரிஞ்செல்லாம் கீழே விழாது. அதில் வந்து அது என்னமோ ஒரு கெமிக்கல் பயன்படுத்தியிருப்பாங்க, அது எனக்கு இப்போ ஞாபகம் வரல. அந்த ஒரு டெட்டனேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் கருவி இது இருப்பாங்க, அதுதான் நிறைய கீழே கடந்ததுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ராவணனின் எண் 10 தான் வச்சுங்களா. 10 தலையை வச்சுருப்பாங்க. அது வச்சுங்க, வீரபத்திரசாமின்றதுல ஒரு 10ன்ற எண்ணு வருது, அதுவுமே ராவணன் தான் குறிக்கும். 10ன்றது வந்து அவருடைய 10 கலைகளை தெரிந்தவர் ராவணன். 10 விதமான கலைகள். இப்போ நம்ம சொன்னோம், கார் கண்டுபிடிச்சாரு, மோட்டர் பைக் கண்டுபிடிச்சாரு, இந்த மாதிரி அப்புறம் வீணை கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி அது போயிட்டே இருக்கும். மருத்துவம், அப்புறம் நலபாகம், சமையல் அவரும் கலையிலையும் சேர்ந்துருந்தாங்க. முருகன் தொடங்கி வச்சார், அவங்க எதையுமே அதை மேன்மைப்படுத்துவாங்களா இல்லையா, இவங்களும் மேன்மைப்படுத்தியிருக்காங்க. நலபாகம் அப்படின்ற 10 கலைகளை அறிந்தவர் ராவணன். அதனால தான் 10 தலைகளை அவங்க வச்சுருந்தாங்க ஆச்சுங்களா. 10ன்ற எண்ணு தான் ராவணனை குறிக்கும். இந்திரனுக்கு வந்து ஐந்திர சித்தன்னு தான் அவர் பேர், அதான் இந்திரஜித்துன்னு வர்றது. ஐந்திர சித்தன் இந்திரஜித்து. இந்திரஜித்து தான் இந்திரன்னு நான் ஏற்கனவே நிரூபிச்சிருக்கேன். அப்போ ஐந்திர சித்தன்னா என்ன, அதாவது இன்றைக்கி அட்டமா சித்திகள்ன்றது நாம் சொல்கிறோம், 8 சித்திகள். அதில் வந்து ஒன்று இந்த மிதக்கிறது அது மாதிரிலாம் நம்ம நிறைய இருக்குது. பிரகான்மியம், அது இது ஈசாரித்துவம் அப்படின்னு எத்தனையோ 8 இருக்குது. இந்த 8 இது வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து ஒரு இப்போ மகிமம்ன்ற அதில் ஒரு சித்தி இருக்குது. அந்த சித்தியை கும்பகர்ணன் கடைபிடித்ததால் தான் அவன் பெருத்த உடலையும் உருவத்தையும் கொண்டிருந்தார். அவருக்கு மகிமம் சித்தி தெரிஞ்சது. இந்திரனுக்கு 5 சித்திகள் தெரிந்திருக்கு, எல்லாம் கற்றுக்கிட்டாரு. ஆனால் அதை எல்லாத்தையும் முழுசாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் இவரும் கும்பகர்ணன் மாதிரி வளர்ந்துருப்பார் ஆச்சா. அதனால் அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டார் வழி, அதை எதை தான் பயன்படுத்தணுமோ அதை மட்டும் பயன்படுத்தியிருந்தார். இந்த 5 சித்திகளில் ஒன்று தான் லெகிமம் சித்தி, வானத்தில் பறப்பது. அனிமம், மகிமம், கரிமம், லெகிமம். அனிமம்னா சின்னதாகிறது, மகிமம்னா பெருசாகிறது, கரிமம்னா வெயிட் ஆயிடுறது, லெகிமம்னா ஃபெதர் போல் சின்ன, அதாவது மெல்லிசாகிறது, லேசாகிறது, இப்படின்றது தான் இதில். அப்போ இந்திரன் காலத்தில் 5 சித்திகள் அறியப்பட்டிருந்தன. அவற்றை எப்படி அடைவது என்று பாடசாலைகளில் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதுதான் ஐந்திர பள்ளிகள். இது யாருக்குமே இங்கே தெரியல, இந்த ஆசிவ ஆராய்ச்சி பண்ண யாருக்குமே இந்த உண்மை தெரியல. ஐந்திர பள்ளிகளுக்கு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க, விச் இஸ் நாட் கரெக்ட். இந்த 5 திறன்களை சொல்லிக் கொடுத்த பள்ளிகள் ஐந்திர பள்ளிகள். இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஏன்னா இந்த ஐந்திரத்தை அவங்க வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. இந்திரன் வானத்தில் பறந்தார்ன்றது அவங்க முதல்ல புரிஞ்சிக்கல. அப்படி புரிஞ்சிருந்தானே இதெல்லாம் பற்றி யோசிப்பாங்க. இல்லை, 5 திறம் அப்படின்றத நீங்கள் கட்டுடைச்சதுக்கு அப்புறமா தானே இந்திரனோட பேரை 5 திறம் ஆமாம் அப்படின்னு வந்துச்சு. அதனால் அதை நான் இப்பயே நான் பண்ணிட்டேன். அதாவது என்ன, இப்போ 2013-14 நான் சொல்லிட்டேன் இல்லையா, அப்பயே சொல்லிட்டேன். அப்போ அவங்களுக்கு தெரியல, ஐந்திர பள்ளிகள்னு வேற என்னமோ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ஐந்திர பள்ளிகள் என்றால் இந்த 5 பஞ்சமா சித்திகளை அடைவதற்கு சொல்லிக் கொடுக்கும் பள்ளிகளாகத்தான் அது இருந்திருக்கு வச்சுங்களா. அப்போ முருகன் காலத்தில் எத்தனை இருந்துன்னு நமக்கு தெரியல, அவரோட 3 இருந்திருக்கலாம் இல்லையா. முருகன் காலத்தில் 3 சித்திகள் இருந்திருக்கலாம். அதன் பிறகு இவர் வந்து கும்பகர்ணன் 4வது சித்தியை கண்டுபிடிச்சிருக்கலாம். இவர் வந்து லெகிமம் சித்தியை இந்திரன் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆக மொத்தம் 5ஐயும் அவர் தெரிந்திருக்கலாம். 5ம் தெரிந்த ஐந்திரன் என்பவன் தான் இந்திரன் அப்படின்னு வருது. அதனால் இந்திரனுக்கான எண் வந்து 5, ராவணனுக்கான எண் வந்து 10. ஆனால் ராவண இந்திரனை குறிக்கிறதுக்கு அவங்க 11 பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க ட்வின்ஸ் அப்படின்றத மாதிரி வச்சுட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுதான் அதனுடைய எண்களின் சாரம். இப்போ 9/11 அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆக 2001 செப்டம்பர் 11 அன்று அமெரிக்காவில் ட்வின் டவர் அமெரிக்க யூதர்களாலே இடிக்கப்பட்டு, அதை ஒசாமா பின் லேடன் என்ற இல்லாத ஒரு தீவிரவாதியின் பெயரில் அதை போட்டு, அதன் அடிப்படையில் அமெரிக்க மக்களை அடிமைப்படுத்தவும் அவளை கட்டுப்படுத்தவும் பேட்ரியாட் லா என்பதை அமெரிக்க யூதர்கள் உருவாக்கினார்கள். அதே ஆண்டில், அதே 2001 ஆண்டில் டிசம்பர் மாதத்தில் 13ஆம் தேதி
இந்திய பாராளுமன்றத்தை காஷ்மீரி மிலிட்டன்ஸ் தாக்கினார்கள் என்று கதை கட்டி ஒரு ஃபேக் என்கவுண்டர் அந்த இடத்திலே அவர்கள் நிகழ்த்தி அங்கே தீவிரவாதம் வந்துருச்சு அப்படின்ற பேரில் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்ற சட்டத்தை அதே ஆண்டிலேயே அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். 2002 கடைசியில் இறுதியில் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவில் நடந்தது மாதிரி அதே ஆண்டில் இங்கே இந்தியாவிலையும் பண்ணியிருக்காங்க. இந்த பொட்டான்றது எதுக்குன்னா, ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக யார் பேசுகிறாங்களோ அவங்கள வந்து விசாரணை இல்லாமல் 10 வருஷம் ஜெயிலில் வச்சுக்கிறதுக்கான ஷரத்துக்களை கொண்டது தான் பொட்டான்றது. அதுதான் கொண்டு வர்றாங்க. அந்த சட்டம் வந்த பிறகு தான் நான் வெகுண்டு எழுந்து நான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்தேன். இதுக்கு மேலும் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, படித்தவங்களாம் வெளியூரில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தோம்னா இந்த தமிழ்நாடை வந்து நாசப்படுத்துவாங்க போல் இருக்குது. அப்போ இதை எதிர்த்து போராடணும்னு சொல்லிட்டு தான் 2003ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி நான் சென்னையிலே வந்து இறங்கினேன் ஒரு போராளியாக. அதனுடைய பரிமாணம் தான் நான் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன். அப்போ 1968 தான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கட்டப்படுது. முதல்ல தொடங்குனது கட்டி தொடங்கி 74லேயே முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 74லேயோ என்னவோ முடிக்கிறாங்க. அது 7வது பில்டிங் தான் கடைசியாக கட்டுந்தது, 7th பில்டிங். அது வந்து கும்பகர்ணனை குறிச்சின்னு சொன்னேன். அந்த பில்டிங் கட்டப்பட்ட அதே காலகட்டத்தில் தான் திருச்சி திருவரங்கங்கோயிலினுடைய முதன்மை கோபுரம் எழுப்பப்பட்டது. அப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த கோபுரம் எழுந்ததுன்னா இலங்கை அழியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆச்சுங்களா? ஏன்னா இப்போ அங்கே வந்து 7வது பில்டிங் கட்டுனதும் இது ஒன்று தான். அதை 2001 அழிச்சிட்டு அதை தொடர்ந்து தான் வந்து இலங்கை அழித்தாங்க. 2009 இலங்கை அழித்தாங்கன்னு சொல்கிறோம். அங்கே வந்து 7வது பில்டிங் எழுந்த அதே காலகட்டத்தில் தான் இந்த பில்டிங் எழுது. திருச்சி திருவரங்கத்தினுடைய கோபுரம் எழுது. அதை எழும்போது சொன்னால் இந்த கோபுரம் எழுந்ததுன்னா இலங்கை அழியும்னு வதந்தி பரவியது. இது எல்லாருக்குமே தெரியும் இந்த வதந்தி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கள் ஈழத்தை அழிக்க போகிறோன்னு பிராமணை முன்னறிவிச்சது தான் அது. இது ஒன்றும் எல்லாம் ஆர்வடன் சொன்னதும் கிடையாது, இப்படிலாம் இருக்குன்றதெல்லாம் யாரும் வந்து முன்னறிவிச்சதில்லை. இது என்னன்னா அவன் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சான். பிராமணன் தான் இலங்கையை அழித்தவன், நாங்கள் இலங்கையை அழிக்க போகிறோம், ராமாயணத்துக்கு பழி வாங்க போகிறோம் அப்படின்னு இந்திய பிராமணர்கள், அதான் ஈழப்போருக்கு காரணமாக இருந்தவங்க தான். இவங்க தான் அந்த டெரரிஸ்ட். உலகளாவிய டெரரிஸ்ட் வந்து யூதன் தான். யூதனை தவிர வேறு யாருமே டெரரிஸ்ட்டு கிடையாது. இந்தியாவில் டெரரிஸ்ட்டு பிராமணன் தான். பிராமணனை தவிர இந்தியாவில் வேறு யாருமே டெரரிஸ்ட்டு கிடையாது. ஆனால் இவனு அத்தனை பேரையும் டெரரிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. ஆச்சா? உரிமைக்காக போராடுறவங்களாம் இவங்களுக்கு டெரரிஸ்ட்டு. உரிமையை நசுக்கிறவன் யார்? பிராமணனாக இருப்பான், யூதனாக இருப்பான். இன்றைக்கி காசாவில் நடக்குது இல்லைங்களா? அது நாட்டுக்கு ஒரு தனி நாடுன்ற அந்தஸ்து கொடுக்காம வச்சுக்கிட்டு அவங்கள வந்து எப்பயுமே அடிமை, அதை பிடிஎஸ்எம்னு சொல்லுவாங்களே, பாண்டேஜ், டாமினன்ஸ், அப்புறம் சாடிசம், பிடிஎஸ் அப்படின்றது என்ன? மக்களை அடிமைப்படுத்துவது, கொத்தடிமைகளாக நடத்துவது. சாடிசம்னு அவங்கள மேலே வன்முறையை ஏவி விடுவது. இதெல்லாம் வந்து யூதர்களுக்கு பிறவிக்கணும் அந்த மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க தான் அதை அழிச்சது. ஈழம் அழிகிறது காரணமாக இருந்தது இந்திய பிராமணர்கள் தான். அதை தான் அவங்க என்னென்னா, இந்த கோபுரம் எழுந்ததுன்னா அழியுன்ட்டு. இந்த கோபுரம் மட்டும் எழுதலை, வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் 7வது கோபுரமாகிய கும்பகர்ணனை கொடுத்த கோபுரமும் அன்று எழுந்து கொண்டிருந்தது. அது 2001 அது இடிக்கப்பட்டது. அது இடிக்கப்பட்டதை தொடர்ந்து 2009 ஈழம் அழிக்கப்பட்டது. 2009 ரெடி கூட்டிங்கன்னா 11 வரும். 5வது மாதம் அது மகாபாரத்தையும் கொஞ்சம் கொண்டு வந்து சேர்த்துப்பாங்க. அதில் 18ஆம் தேதி 1/8/9. ஸோ 9/11 இங்கே வந்துடுது வச்சுங்களா. எல்லாத்துலேயுமே அவங்க சிக்னேச்சர் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதான். அதுக்கப்புறம் இதை வந்து எப்படின்னா, இவங்க இந்த பில்டிங் கட்டுனது 68லேருந்து. ஆனால் ரொம்ப நாளாகவே இந்த 9/11 வந்துக்கிட்டே இருக்கும். சிம்சன் கார்ட்டூனில் கூட பார்த்தீங்கன்னா, இது 1997 வெளிவந்த கார்ட்டூன். அதில் வந்து $9.11 அப்படின்னு அது போட்டிருக்கும். அதாவது டூர் சுற்றி பார்க்கறதுக்கான ஒரு காஸ்டியூம் மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது, இல்லையா? அதில் யூதர்களும் வந்து காட்டுறா போல நல்லா நீளமான தாடியும் ஒரு தொப்பியும் போட்டுக்கிட்டு யூதர்கள் அந்த இடத்துல இறங்கி 3 பேர் நடந்து போகிற போலையும் காட்டுவாங்க. அதில் காமிப்பாங்க இல்லையா? ஆமாம். அது
அடுத்து அது இல்லாமல் நிறைய திரைப்படங்கள்லாம் முன்னாலே வந்திருக்கு. ரொம்ப பழைய திரைப்படங்கள்லாம் வந்து பேக் டு த ஃபியூச்சர் அந்த மாதிரி இதில் காமிப்பாங்க. பல திரைப்படங்களில் நைனில் வந்திருக்கும். நீ பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்கும். இது 1-2 படம் இல்லைங்க, ஸ்கோர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9லேயும் 11லேயும் அந்த கிளாக்கு செட் ஆகிருக்கும். அப்புறம் வந்து இது வந்து ஒரு அண்டர்வே போட்டிருந்தாங்கன்னா 9 feet 11 inches போட்டிருப்பாங்க ஆச்சுங்களா. அதோட ஹைட்டு 9 feet அண்டர்வே ஒன்று போட்டிருப்பாங்க. மேலே வந்து ஒரு பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் அவரோட ஹைட்டு வந்து 9 feet 11 inches போட்டு. ஆமாம், அந்த மாதிரி நிறைய திரைப்படங்களில் இந்த மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்னே 30-40 வருஷத்துக்கு முன்னாலே இது அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அப்போ எப்பயோ உங்க பிளான் இதெல்லாம் இந்த மாதிரி சடங்குகளை என்னென்னு சொல்கிறது தெரில. மனநோயின்றது இதுதானேயா? ஏன் ஒரு கட்டிடத்தை கட்டி இடிக்கிற? எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? இன்னொன்று, அந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு சில்வர் ஸ்டைன் அப்படின்ற ஒரு யூதன் அந்த கட்டிடங்களை மிகப்பெரிய அளவுக்கு வந்து இன்சூர் பண்ணியிருந்தான். அப்போ இடிச்சிட்டும் அவன் பணம் போட்டு கட்டினான், இடிச்சிட்டும் அதில் ஒரு லாபம் பார்க்குறான் வச்சுங்களா. அதை விட பன்மடங்குக்கு அந்த பில்டிங்கை இன்சூர் பண்ணிவிட்டு இவனே இடிச்சு விட்டு அந்த பணத்தை அப்படியே வாங்கிக்க வேண்டியது. சா பக்கா கில்லாடிங்க அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு முன்னே திட்டமிட்டது தான். அது இதுதான் மனநோய் அப்படின்னு நாம் சொல்கிறது. ஐயா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உலக நாடுகளோட ட்வின் டவர்ஸ் எல்லாமே அதோட கட்டடங்கள் வந்து ஃப்ளோர்ஸ் இருக்குல்ல, முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா 55 ஃப்ளோர்ஸு, 45 ஃப்ளோர்ஸு, 56 இப்படி பார்த்தீங்கன்னா கூட்டினா 11, 9, 10 இந்த மாதிரி தான் வருது. இது என்ன, 9ன்றது ராவணனை குறிக்கும், 10ன்றது ராவணனை குறிக்கும், 11ன்றது ராவண இந்திரனை குறிக்கும். ஸோ இந்த எண்கள் வர்ற மாதிரி தான் வச்சு நான் கூட முன்ன சொல்லியிருந்தேன்ல, முதலாம் உலகப்போர் ராமாயணத்தினுடைய ரிப்பீட்டுன்னு சொன்னேன். அது முடிஞ்ச நேரம் எப்படி? 11வது மாதம் 11வது தேதி 11வது மணிக்கு தான் அந்த போர் முடியுது. ஆனால் ஒப்பந்தங்க எழுத்தானது காலைல 5:30 மணிக்கு. அப்பையிலேருந்தே போர் முடிய வேண்டியது தானே. அது என்ன 11 மணிக்கு முடிக்கணும்னு எழுதுறீங்க? 11 மணிக்கு 11வது நாள் 11வது மாதம் முடிக்கணும்னு ராவணேந்திரனை குறிக்கிறதுக்கு தான். அப்போ அந்த போர் என்ன? ராமாயணத்தை குறித்த போர் தான் முதலாம் உலகப் போர், அதனுடைய ரிப்பீட்டு தான். ஸோ எல்லாத்துலேயும் இந்த மனநோய் எதுக்கு ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இன்னொன்று எனக்கு ஞாபகம் வருது. இந்தியாவுடைய எமர்ஜென்சி நம்பர் 112 112. அமெரிக்காவுடைய எமர்ஜென்சி நம்பர் என்ன தெரியுங்களா? 911. அது ட்வின் டவர் கட்டுறதுக்கு முன்னாலேயே பல காலமாக அந்த நம்பர் அங்கே வைக்கப்பட்டுருச்சு. ஆக இந்த 911 இதை செய்யறதுக்கு செஞ்சது செப்டம்பர் 11, 2001னா கூட அதற்கு முன்னாக 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இது திட்டமிட்டுட்டாங்க. அதனால் எல்லா இடத்துலையுமே 911 வந்து இந்த கான்ஷியஸ்னஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஐயா, இப்போது நீங்கள் 9/11 பற்றி எல்லாமே வந்து நம்ம தமிழர்களை சுற்றி தான் வந்து இது எல்லாமே வந்து நடந்திருக்கு அப்படின்றது வந்து நிறைய ஆதாரங்களோட போட்டு காமிச்சிருக்கீங்க. ஆனாலும் வந்து இன்னமும் வந்து ஒரு சில பேருக்கு என்னன்னா, சரி இது எல்லாமே உலக அரசியலில் நடக்குது, தமிழ்நாட்டில் இது சம்மந்தப்பட்டது என்ன நடந்திருக்கு அப்படின்ற போல ஒரு சில கேள்விகளை எழுப்புறாங்க. தமிழ்நாட்டில் நடந்ததுக்கான ஆதாரங்கள் உண்டா ஐயா? அதுதான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் நடந்ததுக்கு நான் சொன்னேன், முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கேன். பாபர் மசூதி தீர்ப்பு வந்து நவம்பர் மாதம் 9ஆம் தேதி கொடுத்தாங்க, 11 மணிக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறோம். இந்த ஆதாரம் போதாதா? இதற்கு என்ன கூடுதல் ஆதாரம் என்னன்னு நான் சொல்கிறேன்னா, சுனாமி வந்தது இல்லையா, டிசம்பர் 26, டிசம்பர்னா 12, 26னா 8, 2004னா 6, 6, 8, 8 இல்லையா, அந்த தேதியில் வந்தது. அது இங்கிலீஷில் முறையில் பார்த்தீங்கன்னா. தமிழ் முறையில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் 11ஆம் தேதி வருது. மார்கழி மாதம் 9வது மாதம். அப்போ இதுவுமே தமிழ் தேதியின்படி 9/11 தான். இது ஒரு வலுவான சான்று. இதுக்கு நான் இன்னொரு ஆதாரம் வைக்கிறதுன்னா, 1957 வந்து செப்டம்பர் 11ஆம் தேதி தான், அதாவது 9/11 அன்று தான் பாண்டியராகிய இமானுவேல் சேகரனார் படுகொலை செய்யப்பட்டார். அது வந்து தேவர்களுக்கும் அதுவரை ஒற்றுமையாக இருந்த தேவர்களுக்கும் முக்குளத்தோருக்கும் மல்லர் எனும் பல்லர்களுக்கும் இடையிலே சண்டை மூட்டுவதற்காகவே பிராமணர்களால் நிகழ்த்தப்பட்ட படுகொலை. இப்போ எல்லாமே வெளியே தெரிஞ்சு போச்சுப்பேன் ஆச்சுங்களா. இனிமெல்லாம் ஏமாற்ற முடியாது. ஆச்சா, இந்த உண்மையெல்லாம் வெளியே வந்து போச்சு இப்போ அப்படி. ஸோ அது ஒன்று. அடுத்தது
இன்னொரு ஆதாரம் நான் கொடுக்குறேன்னா, இந்திய அளவில் ஒரு ஆதாரம் நான் கொடுக்குறேன்னா, மோடி வந்து டிமானடைஸ் பண்ணார். அவர் டிமானிட்டைஸ் பண்ணுறது இந்திய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய வைக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்திய பொருளாதாரம் நாசமாக போகணுன்றது தான் அவர் பண்ணார். ஏன்னா அவங்க சொன்ன அப்ஜெக்டிவ் எதுவுமே அவங்க ரீச் பண்ணலை. அது யூஸ்லெஸ் அப்படின்னு ஆகிப்போச்சு. யூஸ்லெஸ் எதுக்குன்னா, இந்திய பொருளாதாரம் பல பேர் போண்டியாக போனாங்க, பல பேர் கஷ்டத்துக்குள்ளானாங்க. அதுக்கு தான் கொண்டு வந்தார். ஆனால் கொண்டு வந்த ஆண்டு 2016 9வது மாதம் 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அவர் அறிவிக்கிறார். இங்கே 8 டிமானிட்டேஷன்னா பணம்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 4 8 16 பணம்னு வந்தாவே, நாணயம்னு வந்தாவே கிருஷ்ணனுக்கு தான் வரும். அலைநோத்திரில் 8ஆம் தேதி 8 மணிக்கு அறிவிக்கிறார் டிமானிட்டேஷன்னு. எப்போலேருந்து அது நடைமுறைக்கு வரும்ன்றதை வந்து இரவு 12 மணிலேருந்து வரும்ன்றார். அப்படின்னா 9ஆம் தேதியிலேருந்து, அதாவது 9/9 அன்னைக்கு அதை வந்து அறிவிக்கிறார். அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாபர் மசூதி தீர்ப்பும் அந்த 9/11 தான் நடத்தியிருக்கிறாங்கன்ற நான் சொல்லியிருக்கேன். இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது. அப்போ இந்திய பிராமணர்களும் இந்த சடங்குகளை விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கையோடு விளையாடுவது அவருடைய இயல்பு. அடுத்து இன்னொரு ஆதாரம் கொடுக்கணுன்னா, ஏப்ரல் 5ஆம் தேதி, ஏப்ரல்னா 4வது மாதம், தேதியோ 5, ரெண்டையும் கூட்டிங்கன்னா 9 வரும். அன்று இரவு 9 மணிக்கு 9 நிமிடம் நேரம் வீட்டு விளக்குகளை அழைத்து விட்டு பால்கனியிலேருந்து டார்ச்சை வானத்தை நோக்கி காமிக்க சொன்னார். டெவில் வர்ஷிப். அவர் அங்கே விளக்கேற்றும் போது பக்கத்தில் ஒரு டெவில் இருந்தது ஆச்சுங்களா. இது டெவில் வர்ஷிப்னு பேர். இது ஆச்சா. டெவில் யார்? ராமன் இல்லையா. 9/9 யாரை குறிக்கும்? ராமனை குறிக்கும். ஸோ பரசுராமனை டெவிலும்போம். ஒருவேளை அது பரசுராமன் தான் குறிச்சிருக்குமோ என்னமோ. டெவில்னா பரசுராமன் தான். அஃப்கோர்ஸ் ராமனும் டெவில் தான், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இது கிடையாது. டெவில்ஸ் வர்ஷிப். அப்போ அவருக்கு பக்கத்தில் இருந்த உருவம் யாரை குறிக்குது? ராமனையும் அல்லது பரசுராமனையும் குறிக்கின்ற டெவில் தான் அது. ஆச்சா. ஏன்னா கொரோனான்றது யாரை குறிக்குது? மகாவீரை குறிக்குது. ஸ்வாட்சி பாரத் யாரை குறிக்குது? மகாவீரை குறிக்குது. அப்போ மகாவீர் யார்? பரசுராமன். அப்போ டெவில் யார்? பரசுராமன். அப்போ அன்னைக்கு பரசுராம வழிபாடு பண்ணியிருக்காங்க. ராமனின் பெயரால் பரசுராமனுக்கு என்று வழிபாடு செய்திருக்கிறார்கள். ஆச்சா. ஏப்ரல் 5ஆம் தேதி. ஏப்ரல்னா 4வது மாதம், தேதி 5, ரெண்டையும் கூட்டிங்கன்னா 9 வரும். 9 மணிக்கு 9 நிமிஷத்துக்கு டார்ச் காட்ட சொன்னோம். இதெல்லாம் வினோதமாக இல்லை, இது வரைக்கும் இந்தியாவிலே நம்ம கேள்விப்படாத ஒன்று. எல்லாம் கடந்த 4-5 வருடமாக தான் இது ரொம்ப அதிகமாக நடக்குது. ஏன்னா அது சத்தியோகம் பிறந்துருச்சு, ஏதாவது செஞ்சு தங்களை காப்பாற்றிக்கணும்னு ஏதோ சடங்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பலி கொடுக்கறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. காசாவில் என்ன நடக்கு தெரியுதில்ல பிராமணர்களே? காசாவில் என்ன நடக்கு தெரியுதில்ல? அமெரிக்கா அவன் பாடு திண்டாட்டம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கி உலகம் பூரா டாலர் எல்லாரும் இருக்கிறாங்க. எனக்கு டாலர் வேணான்றாங்க. டாலர் வந்து ஃபேக் கரன்சி தானையா. இட் இஸ் நாட் போர்ன் பை கோல்டு, இட் ஜஸ்ட் ஃபியாட் கரன்சி. வெறும் பேப்பரில் ரூபாய் அடித்து வச்சுக்கிட்டு உலகம் பூரா ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முடிவுக்கு வருது. இப்போ மிச்சா காலம் மாறிடுச்சு. A new era has dawned from 2012. Kaliyuga has ended. Satyuga dawned on 2013. We are seeing the effects of that. This is the transition period. Okay.